ஆனால் இதையெல்லாம் சொல்கிற தகுதி நயன்தாராவுக்கு இருக்கான்னா இல்ல. அதுதான் நம்ம பாக்குறது. இந்த கடிதம் அவங்க டோட்டலா அந்த மொத்த 3 பக்க கடிதமே தனுஷுடைய சட்டையை கிழிக்கிறது தான். ஒரே நோக்கம் அவங்களுக்கு அதுவா தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஒருவேளை இந்த நடிகைகள் எல்லாம் சேர்ந்து என்ன தனுஷ் கூட அவங்க நடிச்சிருக்கிறாங்க, அந்த நேரத்தில் எனக்கு இப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு இப்ப மீட்டு புகார் மாதிரியோ அல்லது சரி அவங்க அண்ணன் பண்ணாங்க அப்பா பண்ணாருலாம் சொல்லும் பொழுது, இன்னைக்கு விக்னேஷ் சிவனுக்கு எல்லா வாய்ப்புகளையும் நயன்தாரா தானே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப கவர்மெண்ட்ல இல்ல சினிமாவை பொறுத்தளவுக்கு யாருடைய தயவும் இல்லாமல் நான் வந்தேன்னு சொல்றதே அபத்தம். யாருடைய தயவாவது உங்களுக்கு இல்லாமல் ஒரு படத்துல நீங்க முதல்ல உள்ளேயே வர முடியாது. தனுஷ் இப்படிப்பட்டவர்னு நீங்க ஏன் 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நீங்க அவர் அப்படிப்பட்டவர் நம்பாதீங்கன்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பக்கம் அந்த வகையில் தனுஷனுடைய முகமூடியை கிழிச்சதுல நயன்தாராவுக்கு நம்ம வேணா பாராட்ட சொல்லலாம். அதுல ஒரு மிகப்பெரிய சுயநலம் தான் இருக்கே தவிர, நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு சமூகத்தில் என்ன அந்தஸ்து இருக்கோ அதே அந்தஸ்து தனுஷுக்கும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதை விட அதிகமா இருக்கு. இதை தாண்டி அவர் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவுலாம் இடைஞ்சல் பண்ணாருங்கிறத அவங்க ஒருவேளை அடுத்தடுத்து சொல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நயன்தாராவுக்கும் தனக்கும் இருந்த நட்பை கெடுத்ததே விக்னேஷ் சிவன் தான். இங்க அஜித்திட்ட கதை சொல்ல அனுப்புனதே நயன்தாரா தானேங்க. இவங்களே போன் பண்ணி விஜய்ட்டையும் ஒரு முறை விக்னேஷ் சிவன் அனுப்பி கதை சொல்லலாம் வச்சிருக்காங்க. பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள் தான் இருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். தமிழ் சினிமாவே கொழுந்து விட்டு எரியுது அப்படின்னே சொல்லலாம். எந்த பக்கம் திரும்பினாலும் தனுஷ் நயன்தாரா அந்த நோட்டீஸ் பஞ்சாயத்து தான் இப்போ போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா அந்த நோட்டீஸ்ல ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க. என் மீதும் என் கணவர் மீதும் தனிப்பட்ட விரோதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு கோபம் இருக்கிறது அந்த ஷூட்டிங்ல காஸ்ட் இதாயிடுச்சு, அது எல்லாமே ஓகே. அந்த கோபம் எப்படி தனிப்பட்ட விரோதமா மாறுது? ஆக்சுவலாக தனுஷ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நயன்தாராவுக்கும் தனக்கும் இருந்த நட்பை கெடுத்ததே விக்னேஷ் சிவன் தான் நினைக்கிறார். ஏன்னா விக்னேஷ் சிவன் உள்ள வருவதற்கு முன்பு அவங்களுக்கு இடையில இருந்த நட்புங்கிறது ரொம்ப வேறொரு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதை திடீர்னு ஒருத்தர் மீது நயன்தாரா காதல் வயப்பட்டு அப்படியே டைவர்ட் ஆகி போகும்போது எந்த ஹீரோவும் அதை பொறுத்துக்க முடியாது. அதைத்தான் தனிப்பட்ட விரோதம்னு அவங்க குறிப்பிடுறாங்க. இதை தாண்டி அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவுலாம் இடைஞ்சல் பண்ணாருங்கிறத அவங்க ஒருவேளை அடுத்தடுத்து சொல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு இப்போதைக்கு தெரியாது. இடைஞ்சல் பண்ணுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தானே இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து அந்த நோட்டீஸில் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க. உங்கள் கூட இருந்தவங்க அடுத்த கட்டத்துக்கு போகும்போது, அதாவது அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி அந்த நோட்டீஸில் மறைமுகமாக அதை தாக்குன மாதிரி இருக்கும். ஸோ இதையும் எடுத்துக்கலாமா? இந்த ஒரு காரணமாக இல்லை, அது மட்டும் இல்லை. அவங்க டோட்டலாக அந்த மொத்த 3 பக்க கடிதமே தனுஷுடைய சட்டையை கிழிக்கிறது தான். ஒரே நோக்கம் அவங்களுக்கு அதுவாக தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நீ எனக்கு இதை கொடுக்கலல்ல, இனிமேலும் கொடுக்க போகிறது இல்லைல்ல, உன்னை எதுக்கு நான் நல்லவனா அந்த சமூகத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணணும், நானே நீ எப்படிப்பட்ட ஆளுங்கிறத சொல்லிடுறேன் அப்படிங்கிறது தான் அந்த கடிதத்தின் மொத்த சாராம்சமே. ஆனால் இதையெல்லாம் சொல்கிற தகுதி நயன்தாராவுக்கு இருக்கான்னா இல்லை. அதுதான் நம்ம பார்க்கறது. இந்த கடிதம் இது தொடர்பான பஞ்சாயத்துகளில் தனுஷ் பக்கம் நியாயம் இருக்கு. இதை தாண்டி அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதில் தனுஷ் பக்கம் நியாயம் இருக்கான்னா அந்த ஏரியாவுக்கு நம்ம போக வேண்டாம். நியாயமும் இருக்கலாம், அநியாயமும் இருக்கலாம். இது ரெண்டும் கலந்த மாதிரி தான் அவர் இருந்திருக்காரு. இவங்கள்ட்ட மட்டும் இல்லை, மொத்த இண்டஸ்ட்ரிக்குமே தனுஷ் மீது வேறொரு பார்வை இருக்கு. அதுக்குள்ளே போனோம்னா நிறைய விவகாரங்களை வெளியில் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால் அதை விட்டுருவோம். ஆனால் ஒரு தனிப்பட்ட இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது தனுஷ் செய்தது சரிதான் அப்படிங்கிறது தான் என் கருத்தாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த படம் பட்ஜெட்டு அதிகப்படுத்தினது, படப்பிடிப்பில் அவங்க நடந்துக்கிட்டது, இது எல்லாமே நிச்சயமாக ஒரு தயாரிப்பாளராக அவருக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை கொடுத்துருக்கோம். அப்புறம் இதுக்கு நீங்கள் ஃபுட்டேஜ் வேணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் அதை முறையாக அணுகிருக்கணும்ல. அதை விட்டுட்டு தனுஷுடைய மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி அது ரொம்ப கேஷுவலாக அப்படியே மச்சி மாமன்னு பேசிட்டு அப்படி நைஸாக வாங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி ஒருத்தர் பொறுத்துக்க முடியும்? ஸோ அது தெரிஞ்ச பிறகுதான் அவர் இன்னும் பலமாக ரியாக்ட் பண்ணுறாரு. நீ தரவே மாட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கங்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க பல்வேறு தரப்பிலிருந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்புறம் உங்கள் வீட்டு வாசலில் நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு மேலும் எரிச்சலை கொடுக்குது. முடியவே முடியாதுன்ட்டார். அதுதான். ஆனால் இப்போ உங்கள் வீடியோவில் நீங்கள் சொல்லியிருக்கும் போது கூட அதாவது அழுத்தம் கொடுத்தது இப்போ அரசு தரப்புல இருந்தும் கொடுக்கப்பட்ட மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா பெரிய பெரிய பவரில் இருக்கவங்கள கூட இதுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இருக்க உயர் பதவியில் இருக்க அரசாங்கத்தில் இருக்கவங்க கொடுத்தாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாது.
பல பேர் வந்து அதை தனுஷை அணுகும் பொழுது நீங்கள் அந்த மாதிரி மிரட்டல் துணியெல்லாம் அணுக முடியாது. ஏன்னா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு இடத்துல இருக்கார். நீங்கள் ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் நீங்கள் சும்மா ஒரு மிரட்டலில் அதை முடிச்சிடலாம். பட் அப்படி இல்லையே. நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு சமூகத்தில் என்ன அந்தஸ்து இருக்கோ அதே அந்தஸ்து தனுஷுக்கும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அதை விட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அவரை மிரட்டல்லாம் முடியாது. பட் ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டிருப்பாங்க, என்னங்க அவங்க ஏதோ இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, அதில் என்ன உங்களுக்கு கொடுத்து தான் போங்களேன் அப்படின்னு வேணா பேசியிருக்கலாமே தவிர அதை மிரட்டுவதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. ஓகே, இப்போ வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து நயன்தாராவுக்கு ஆதரவாக வந்து இப்போ படையெடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை கிளாரிட்டியாக வந்து சொல்லுங்கள். ஆஸ் அ ப்ரொடியூசராக இந்த கண்டென்ட்டுக்கு தனுஷ்க்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குது? நிறைய 100% உரிமை இருக்குது. இதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் எந்த தயாரிப்பாளரை போய் கேட்டாலும் சரி, எந்த பத்திரிகையாளரை கேட்டாலும் சரி, இதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த காப்பிரைட்ஸ்ன்னு இங்கே ஒன்று இருக்குது. அது இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு முன்னே எப்படி இருந்ததுன்னு தெரியாது, ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இவங்க அவருடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தினதே தவறு. ஆக்சுவலாக இவங்க வந்து தொடர்ந்து ஒரு 2 வருஷமாக அனுமதி கேட்டுட்டு இருக்காங்க, அவர் கொடுக்கல. அதுக்கு காரணம் வந்து நம்ம சொல்லியாச்சு, இவங்க மேலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இருக்குது, அதனால் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த கண்டென்ட்டுக்கே ரொம்ப முக்கியமான இடம் அதுதான், அந்த படம் தான். அங்கே தான் இவங்க காதலே உருவாகுது. அப்போது முதல் முறையாக ஒரு காதல் கடிதத்தை போய் நயன்தாராவுக்கு அவர் கொடுக்குறாரு. இதுதான் இந்த படத்தில் வர்ற பாட்டுன்னு சொல்கிறாரு. அந்த பாட்டு என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க போட வேண்டியது இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் படப்பிடிப்பில் இந்த மேக்கிங் ஆஃப் நானும் ரவுடி தான் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே தனுஷ் அனுமதி கொடுக்கணும், ஏன்னா அங்கே எடுக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் அந்த படத்தில் சேர்த்து ஒரு பொய்டிக்காக ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணலான்னு அவங்க நினைக்கும் பொழுது அதற்கு தனுஷ் உடன்படல. இதுதான் அவங்களுடைய ஆகப்பெரிய கோபமாக இருந்துச்சு. சரி, இந்த அவுட் ஆஃப் சினிமாவை தாண்டி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்லவங்க கிடையாது, நீ வந்து சிவன் பேரை சொல்லி ஏமாத்துற, மேடையில் ஏறி ஏமாத்துற, ரசிகர்களை ஏமாத்துற அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குது, அதை நம்ம மறுக்கவே முடியாது. தனுஷ் வந்து மேடையில் நடிக்கிறாருங்கிறத நம்மளே பல இடங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். டோட்டலாக நம்ம பார்த்தாலே தெரியும், அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே அப்படியே ரஜினியை பின்பற்றியதாக இருக்கும். நான் தான் அடுத்த ரஜினின்னு சொல்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே திட்டமிட்டு வந்தது. ரசிகர்களை ஏமாத்துறாரு. இப்போ பொதுவாக மேடையில் தத்துவம் பேசுகிற எல்லா நடிகரும் ஏமாத்துறாங்கிறத முதல்ல இந்த ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் தனுஷனுடைய முகமூடியை கிழிச்சதில் நயன்தாராவுக்கு நம்ம வேணா பாராட்ட சொல்லலாம். அதில் ஒரு மிகப்பெரிய சுயநலம் தான் இருக்கே தவிர தனுஷ் இப்படிப்பட்டவர்னு நீங்கள் ஏன் 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலை? அன்றைக்கி உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நீங்கள் அவர் அப்படிப்பட்டவர் நம்பாதீங்கன்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் உண்மையை தான் சொல்லியிருக்கீங்கன்னு சந்தோஷமும் பட வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருந்த மாதிரி எழுத்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் வந்து தனுஷ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதை வந்து நயன்தாரா வந்து சொல்லியிருந்தாலும் அதை டைப் பண்ணது என்னவோ வந்து விக்னேஷ் சிவன் அப்படின்னு வந்து நம்ம பல வீடியோவில் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இதில் எனக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா வந்து விக்னேஷ் சிவன் வந்து எல்லாருக்குமே அறியப்பட்டது வந்து ஹஸ்பண்ட் ஆஃப் நயன்தாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவே வந்து அவங்க ஓப்பனிங்லேயே வந்து இவ்வளோ பெரிய ஒரு மிஸ்டேக்கை பண்ணியிருக்காங்களே, அது வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சினிமாவை பொறுத்தளவுக்கு யாருடைய தயவும் இல்லாமல் நான் வந்தேன்னு சொல்கிறதே அபத்தம். யாருடைய தயவாவது உங்களுக்கு இல்லாமல் ஒரு படத்தில் நீங்கள் முதல்ல உள்ளேயே வர முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து சார் அங்கே நடிகைகள் வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க சார், நீங்கள் வேணா போய் பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவர் உதவி இருப்பார். நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட சண்டை போட்டிருப்பார். சார் இவர் நல்ல ஃபிகராக இருக்கார் சார், நீங்கள் வந்து இவரை விட்டுட்டு எதுக்கு சார் இன்னொருத்தரை தேடுறீங்க அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சண்டை போட்டிருப்பார். அதுக்கப்புறம் டைரக்டர் கன்வின்ஸ் ஆகிருப்பார். அப்போ அவர் உதவி இருப்பார். ஸோ அப்படி உதவி இல்லாமல் நான் வந்துட்டேன்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய அபத்தம். சரி, அவங்க அண்ணன் பண்ணாங்க, அப்பா பண்ணாருன்னெலாம் சொல்லும் பொழுது இன்றைக்கி வந்து விக்னேஷ் சிவனுக்கு எல்லா வாய்ப்புகளையும் நயன்தாரா தானே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ கவர்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய செஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடந்துச்சு. அதற்கு மார்க்கெட்டிங் முழுக்க சிவகார்த்திகேயன் இவர் தானே பண்ணார், விக்னேஷ் சிவன் தானே பண்ணார். அப்போ அந்த வாய்ப்பை யார் வாங்கி கொடுத்துருக்க முடியும்? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் இன்னொருவரை குறை சொல்வதுங்கிறது தகுதி இல்லைங்கிறது தான். எக்ஸாம்பிளுக்கு அந்த விடாமுயற்சி வாய்ப்பை கூட இவங்க கை நழுவி போகும்போது இவங்க தான் நிறைய பேசினாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இவங்க அஜித்திட்ட கதை சொல்ல அனுப்புனதே நயன்தாரா தானேங்க. இவங்களே ஃபோன் பண்ணி விஜய்கிட்டையும் ஒரு முறை வந்து விக்னேஷ் சிவனை அனுப்பி கதை சொல்லலாம் வச்சுருக்காங்க. அப்போ விக்னேஷ் சிவனையும் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர இயக்குனராக மாற்றுறதுக்கு அவ்வளோ முயற்சிகளையும் அவங்க எடுக்கிறாங்கல்ல. அப்போ இவங்க எப்படி இன்னொருத்தரை குறை சொல்ல முடியும்? இந்த பஞ்சாயத்து வந்து கோர்ட்டுக்கு போகுது. ஒருவேளை வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நயன்தாரா பக்கம் ஒருவேளை தீர்ப்பு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், தனுஷ் வந்து இதை சாதாரணமாக எடுத்துப்பாரா? அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. அது எப்படி நீதிமன்றம் வந்து
கண்ணை மூடிட்டு அப்படி ஒரு தீர்ப்பை சொல்லும். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை இவங்க வந்து அனுமதி இல்லாமல் பயன்படுத்தினா தனுஷ் தான் நீதிமன்றத்துக்கு போவார். ஸோ அதனால் இவங்க போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து கிரியேட்டருக்கும் சொந்தம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒருவேளை அனிருத் வந்து ஓகே நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷனில் அந்த மாதிரி இப்போ அவங்களுக்காக போகுது அப்படின்னா இதனோட ரியாக்ட் எப்படி இருக்கும்? நீங்கள் அப்படி பார்த்தா கூட இப்போ அனிருத் வந்து ஒரு பாடலுக்கு காப்பிரைட் இருக்குன்னா கூட நீங்கள் பாடலாக பயன்படுத்தலாமே தவிர விஷுவலாக பயன்படுத்த முடியாது. ஓகே. ஸோ அப்படி ஒன்று இருக்குல்ல. அப்படி இன்னொன்று வந்து தனுஷை இந்த சுச்சுவேஷனில் அனிருத் வந்து பகச்சிக்க மாட்டார். ஏன்னா சினிமாவை பொறுத்தளவுக்கு தனுஷ் மாதிரி ஒரு பெரிய நடிகரை அனிருத் எப்படி பகச்சிப்பார்? எல்லாரும் வேணும்னு நினைக்கிறவர் தானே அனிருத். ஸோ அதனால் அந்த மாதிரி முடிவையும் அவர் எடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். நேற்று வரைக்கும் வந்து நயன்தாரா தனுஷ் இவங்க 2 பேத்துக்குள்ள நடந்த ஒரு பஞ்சாயத்து தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அது எப்படி மாறி இருக்குன்னா ஒவ்வொரு நடிகைகள் வந்து குரல் கொடுக்கும்போது அதுவும் வெவ்வேறு நடிகைகளாக இருந்தால் பரவாயில்ல இவரோட படத்திலேயே நடித்த நடிகைகள் எல்லாமே குரல் கொடுக்கும்போது இது வேற ஒரு பஞ்சாயத்தாக திரும்பறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா யாராவது ஒருத்தர் எங்கேயாவது இருந்து வேற ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டால் கூட இது வேற மாதிரியா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? நிச்சயமா இருக்கு. தனுஷை சுற்றி ஒரு வலை பின்னப்படுகிறதுங்கிறது மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ எனக்கு இவ்வளவு டார்ச்சர் நீ கொடுத்தல்ல, உன்னை நான் சும்மா விடுறேன்னா பார் அப்படிங்கிறது தான் இது பின்னால் நமக்கு புலப்படுது. ஒருவேளை இந்த நடிகைகள்லாம் சேர்ந்து என்ன தனுஷ் கூட இவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு இப்போ மீட்டு புகார் மாதிரியோ அல்லது வந்து இப்போ கேரளாவில் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆன மாதிரியோ அவங்க ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் எல்லாத்தையும் தனுஷ் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாருன்னு தெரியல. நிச்சயமாக அதையெல்லாம் அடித்து தம்சம் பண்ணிடுவார் அவர். இப்போது மொத்தமாகவே வந்து சினிமாவில் அப்பப்போ ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும். அது வெவ்வேறு ஆக்டரை பற்றின வரும். ஆனால் அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து தனுஷ் மேலேயே வந்துகிட்டு இருக்கு. ஒன்று ரொம்ப நல்லவராக இருக்கணும், இல்லை ரொம்ப கெட்டவராக இருக்கணும். ஸோ இதில் தனுஷ் எப்படி? தனுஷ் வந்து என்னை பொறுத்தளவுக்கு அவருடைய அந்த ஃபேமை வந்து சரியாக பயன்படுத்துகிறாரா அப்படின்னா இல்லை. பல இடங்களில் அவர் அதை வந்து தவறாக பயன்படுத்தியிருக்கிறாரு. அப்படி தான் நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து பல சம்பவங்களை கேட்குறோம். அது எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன்னா எதற்கும் ஆதாரம் கிடையாது. சம்மந்தப்பட்டவர்கள் நம்மள்கிட்ட சொன்னாங்களான்னா இல்லை, அவருக்கு தெரிந்த ஒருத்தர்கிட்ட அவங்க பரிமாறியிருப்பாங்க. அது அப்படியே மெல்ல நம்ம காதுக்கு வந்திருக்கும். அப்படி தான் வந்து பல தகவல்களை நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் சொல்வது எல்லாமே கிட்டத்தட்ட உண்மை அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அவர் ரொம்ப நல்லவர். அவர் வந்து ஒரு அக்மார்க் சர்டிஃபிகேட்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது. ஆனால் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வேற ஒரு நேர்காணல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.